Hi friends, welcome to Vismaya Kudal. இன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயுர்வேத புத்தகத்துல எழுதி வச்சிருந்த ஸ்கின் க்ளோவிங் ஆயில் தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போறேன். இது வந்து பேருக்கு தான் ஸ்கின் க்ளோவிங் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இது இந்த மாசு மறு அற்ற ஒரு சருமம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்களோட ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையுமே இது வந்து சரி பண்ணிடும். இன்னொன்னு நல்ல ஸ்கின் வந்து கலர் ஆகும். உங்களுக்கு கருவளையம் இருக்கு, எனக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ் அந்த மார்க் இருக்கு, மங்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி அன்னிவனா இருக்கு, கொஞ்சம் கலர் வந்து ஒரு பிரைட்டாவே இல்லை என்னோட ஸ்கின் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஆயில் போதும். ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப சொல்ல தேவை கிடையாது. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அந்த அவங்க சேர்த்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி எப்படியெல்லாம் யோசிச்சு வந்து சேர்த்திருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், அந்த புக்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றப்பவே. இன்னொன்னு, இது இந்த டைப் ஸ்கின் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும், இந்த டைப் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லா டைப் ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா 100% 200% வந்து ஸ்கின் நல்ல பிரைட் ஆகும். சோ நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அந்த மங்கு பிரச்சனை, அந்த பரு, அதுக்கப்புறமா இந்த கருவளை, இதெல்லாம் போனாலே ஒரு 4 ஷேடு வந்து ஸ்கின் வந்து நல்ல அந்த ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆன மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்னு, இது நல்ல இம்ப்ரூவ்மே பண்ணும். உங்களுக்கு வந்து கலர் ஆகணும், எனக்கு கலர்லாம் முக்கியம் இல்லை, ஏன் கருப்பா இருந்தா அழகு இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்கறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு 100 லேடிஸ் இருக்காங்க அப்படின்னாக்க 99 பேருக்கு தான் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். சோ அதனால இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம குண்டா இருக்கோம், அது நமக்கு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்காது, இல்ல ஒல்லியா இருக்கும், இல்ல ஷார்ட்டா இருக்கும், இல்ல டாலா இருக்கும், அதெல்லாம் விட என்னோட ஃபேஸ் வந்து பிரைட்டாவே இல்ல அப்படிங்கறத நிறைய லேடிஸ்க்கான ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கும். இந்த ஒரு எண்ணெயை நீங்க நம்பி ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 வாரத்திலேயே நீங்க எனக்கு கமெண்ட்ல வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிப்பீங்க. பட் கண்டினியூவா யூஸ் பண்ணலாம், லைஃப் டைம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க நார்மலா ஒரு பேசிக்கா சொல்றேன், ஒரு குங்குமாதி ஆயில் வந்து நீங்க நல்ல குவாலிட்டியில போய் வாங்கணும் அப்படின்னாக்கா 1500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஏன்னா இதை வந்து நான் சானட்டோரியத்துக்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா சித்தா ரிசர்ச் சென்டர் பிளஸ் அந்த மெடிக்கல் அதெல்லாம் இருக்கும். அங்க போய் நான் என்னோட பர்சனல் யூஸ்க்கு எனக்கு குங்குமாதி ஆயில் நல்ல குவாலிட்டியில வேணும் அப்படின்னு சொன்னப்ப 3500 வரைக்கும் அவங்க சொன்னாங்க. சோ அப்பனா ஒரு குங்குமாதி ஆயில் செய்யணும் அப்படின்னாக்கா அவ்வளவு காஸ்ட் வந்து உங்களுக்கு செலவாகும். அப்ப இது ஓரளவுக்கு உங்களோட கண்ணு படவே நீங்க எல்லாத்தையுமே பார்த்து பொருள் எல்லாம் வாங்கிடுவீங்க. ரொம்ப எல்லாம் அதிகமான இன்கிரீடியன்ட் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தடவை நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கனாலே போதும், டக்குன்னு வாங்கிடலாம். உங்களுக்கு காஸ்டும் கொஞ்சம் கம்மியா தான் ஆகும், எஃபெக்டிவா ரொம்ப ரொம்ப இருக்கும். சோ அது என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சந்தன பவுடர் வந்து தேவை. எனக்கு சந்தன பவுடர் வந்து எந்த அளவுக்கு பியூரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அதனால அந்த ரோஸ் வாட்டரை ஊற்றி அதுலேயே வந்து நான் கொஞ்சம் வந்து இழைச்சிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 300 ml தான் வந்து என்ன செய்ய போறோம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சோண்டு சந்தனம் கிடைச்சாலே போதும். நீங்க வந்து பவுடர் வாங்கி 1 டேபிள் ஸ்பூன் போடுறதுக்கு இந்த மாதிரி இழைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதும். ரோஸ் வாட்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு பெஸ்ட் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ஆயுர்வேத ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சிரம் அவங்களோட ஃபேஸ்க்கு. இதை பத்தி நான் சொல்றேன். அடுத்து வந்து வெட்டி வேரை சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அதிமதுரம் உங்களுக்கு ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப பிரைட் ஆகும். இது இந்த மாதிரி கட்டை மாதிரி இருக்கும், லைட்டா இடிக்கல் வச்சு தட்டிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நாரா வந்து வந்துடும். எதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்ம் இல்லாம இந்த மாதிரி கட்டையா சேர்க்க முடியுமோ அதெல்லாம் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ரோஸ் பெட்டல் ட்ரை வந்து போடுறேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனாக்கா ஒரு பன்னீர் ரோஜா மாதிரி எடுத்துக்கோங்க. சோ ஏன்னா பவுடரை விட அந்த கட்டைகளை போடுறப்ப அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். மஞ்சிஸ்தா, அதுக்கப்புறமா ரெட் சாண்டல். நான் வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் சாண்டல்ல ஒரு கட்டை வச்சிருந்தேன், அதே மாதிரி ரெட் சாண்டலுக்கும் கிடைக்குது. ஆனா அது சாயம் ஏத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். அதனால நான் அதை சேர்க்காம பவுடரா வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம அந்த சந்தனம் வந்து இழைச்சி வச்சிருந்தோம்ல, அதையுமே இதுல வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர், பெஸ்ட் ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம். இப்போ வந்து ரோஸ் வாட்டர் சேர்க்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டோனரு. உங்களுக்கு பிம்பிள் இருக்கு, பிளாக் மார்க் இருக்கு, அண்டர் ஐ சர்க்கிள் இருக்கு, ஸ்ட்ரெச் மார்க் இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த ஒரு ஆயில் வந்து போதுமானது. ஆயுர்வேதத்துல எப்போதுமே பாத்தீங்கன்னா நெய், அந்த பசு நெய், பசும் பால், ஆட்டுப்பால் இதெல்லாம் வந்து அதிகமா எடுப்பாங்க. அடுத்து சாஃப்ரான்.
இதை வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த குங்குமப்பூ வந்து உள்ள சாப்பிட்டா மட்டும்தான் கலர் அந்த மாதிரி கிடையாது, வெளியில நீங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து நல்ல கலர் கொடுக்கும். இந்த ஆயிலோட ஃபைனல் லுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தங்கம் மாதிரி இருக்கும் அந்த எண்ணெயை பார்க்குறப்பவே. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். அது ஊறுறப்ப அதில் நல்லா வந்து அது கொஞ்சம் ஊறி போனதுன்னா பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தசமலா நம்ம வீட்டில் இருக்குள்ள பட்டை அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு 3 ஏலக்காய் மாதிரி சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம வாசத்துக்கு வேறு எந்த ஆர்டிஃபிஷியலுமே திங்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. நல்லெண்ணெய் 1 மடங்கு அப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெய் 2 மடங்கு. அது நீங்கள் எவ்வளோ எண்ணெய் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 நல்லெண்ணெய் ஊற்றினேன் அப்படின்னாக்கா 200 தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையுமே பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த எண்ணெய் லைட்டாக சூடாகிறதுக்கு முன்னாடியே வந்து சேர்த்துருங்க. கம்ப்ளீட்டாக நம்ம ஊற்றின எல்லா ஐட்டமுமே ட்ரை ஆகி காஞ்சி போய் எண்ணெய் மட்டும் வந்து செப்பரேட் ஆகணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து எண்ணெய் செப்பரேட் ஆயிருக்கு. இதுல ஒரு டிராப்பை கூட நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஆயில்லாம் நீங்க 1000 கணக்கு போட்டா கூட கிடைக்காது. ஏன்னா நம்ம வெளியில வாங்குறப்ப என்ன யூஸ் பண்றாங்க அதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. இப்போ வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊத்துனதுனால நம்ம யூஸ் பண்ணது செக்கு எண்ணெய் தான். சில பேர் வந்து கேட்பீங்க நம்ம வந்து பேக்கெட் பால் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு யூஸ் கூட கிடையாது. நீங்க பேக்கெட் பால் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா தயவு செஞ்சு ஒரு நாளாவது எங்கேயாவது பசும்பால் கிடைச்சது அப்படின்னாக்கா வந்து வாங்கிக்கோங்க. எவ்வளோ பால் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 100 ml தான் வந்து சேர்த்திருக்கோம். எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோமோ அதே அளவுக்கு தான் பசும்பாலும் சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி பொங்கி வரப்ப லைட்டா இது வந்து மொறுமொறுன்னு ஆகும். ஆனால் பத்தாது, கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி கருகி போகணும். அதுக்குன்னு ஃப்ளேம் மட்டும் ஹையில் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி பொங்கிறது நின்று அந்த ஆயில் வந்து பிரியறது உங்களுக்கு நல்லா பார்க்குறப்ப வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றுனதை விட இப்போ கம்மியாயிடுச்சு பாருங்கள். அப்படின்னா அந்த பால்லாம் வந்து சுண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து ஒரு 6 மாதம் மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி. ஏன்னா அந்த பாலில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் எதுவுமே வந்து இருக்காது, எல்லாமே எண்ணெயோட எண்ணெயாக வந்து கலந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை உடனே எடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் திரும்பவுமே அந்த நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஹர்ப்ஸில் இருக்கிற எல்லா எசன்ஸுமே வந்து ஆயிலோட ஆயிலாக வந்து சேரட்டும். இது வந்து லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபேஸில் எந்த ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நான் ஏன் மஞ்சள் ஃபஸ்ட்டே சேர்க்கலன்னா அது வந்து ஒரு மாதிரி கலர் கருகிடும் அப்படிங்கிறதுனால சேர்க்கல. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் அந்த கோல்டு கலரில் இருக்கும் அந்த எண்ணெய். மறுநாள் காலையில் இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். இதை வடிகட்டிடணும். இதை உடனே வடிகட்டி நீங்கள் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லும் வந்து அப்படியே வச்சுடுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டும் அது. ஏன்னா ஒரு ட்ராப்பை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து சூப்பர் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ஸ்கின் டோன் நல்ல பிரைட் ஆகும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்த ஒரு சீரம் அதோட பாட்டில்லையும் கொஞ்சம் தனியாகவும் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இதை நீங்கள் வந்து ஊற்றி 1 டீஸ்பூன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். பஃப் பண்ணணும்னா ஒரு 2 பஃப் வந்து போதும். ட்ராப்ஸ்னால் ஒரு 6-7 ட்ராப்ஸ் வந்து போதும். இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு கைப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு, அதாவது நல்ல சோப்போ இல்லை ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து போட்டுட்டு நைட்டு நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிற பாருங்க, ஈஸியாக இது அப்சர்வ் ஆகிடும். அது என்ன அப்படின்னே தெரியல, ஆனால் ஈஸியாக வந்து ஆகிடும். ஆனதுக்கு அப்புறமா அப்படியே நம்ம வந்து தூங்கிடலாம். இல்லை எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயில் ஸ்கின் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சிடலாம். ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 10-15 நாள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ 6 மாதம் வரைக்கும் தாராளமாக வந்து வச்சுக்கலாம். எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லிப்பை கூட இது நல்லா மாய்ஸ்சராக பிங்காக வந்து மாற்றும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Thank you. Bye.